எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கு அந்த பானியை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் யார் யாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். புதினா இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. மல்லி இவனையும் ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எங்க பசங்க பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்காங்க, அதனால நான் ஒரு 4 பேர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்க பசங்க பெருசா இருந்தாங்கன்னா ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகம் போட்டீங்கன்னா உங்களே கடிச்சு வச்சிருவாங்க வாயில போடுறப்போ. லெமன் ஒரு 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி இவனை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது பாத்தீங்கன்னா சீரகத்தூள் 1 ஸ்பூன் தேவைப்படும். இவங்க 2 பேர் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை மேங்கோ பவுடர் 1 ஸ்பூன் தேவைப்படும். சாட் மசாலா பவுடர் 1 ஸ்பூன். இவங்க 2 பேர் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் கொடுப்பானுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதை ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்ன ஸ்லைஸா அறுத்துக்கோங்க. மேல இருக்கிற தோலை நீக்கிடுங்க. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இவங்க 4 பேர்த்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இவங்க 4 பேர்த்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் அவனை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா லெமன் இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துருங்க, இல்லாட்டி கசக்கும். அதனால அந்த கொட்டையை எடுத்து அந்த லெமன் சாரை பிழிஞ்சு இதுல ஊத்திருங்க. 2 லெமன் அவனை ஊத்திருங்க. 2 லெமன் பிழிஞ்சு கொட்டையெல்லாம் ஊத்திக்கோங்க. மறக்காம இவனை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாங்காய் பவுடர் 1 ஸ்பூன் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமன் ஒன்று சேர்த்து பிழிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாட் மசாலா பவுடர் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குவான்டிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் பண்ணிக்க வேண்டாம். ஃபைனலா தேவையான அளவு தண்ணி அவனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டா இருக்கா இல்லை டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. பானி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை தோல் நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மெஷ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் 1 வெங்காயம் நீங்க போட்டா கூட போதும். இது கூட பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.